ஏப்ரல் 30வது தேதி. வரலாற்று நிகழ்வுகள். பிலிப்பீன்ஸ் பொதுநலவாயம் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குவது குறித்து கருத்துக்கணிப்பு நடத்தியது. 90 விழுக்காட்டினர் ஆதரவாக வாக்களித்தனர். 1937. இந்திய இம்பீரியல் வங்கியின் பெயர் பாரத ஸ்டேட் வங்கி என மாற்றம் செய்யப்பட்டது. 1955. K-19 என்ற முதலாவது சோவியத் அணுக்கரு ஆற்றல் மூலம் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் சேவைக்கு விடப்பட்டது. 1961. திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. 1982. இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் ஆனந்த மார்க்கம் என்ற அமைப்பைச் சேர்ந்த 17 துறவிகள் படுகொலை செய்யப்பட்டனர். 1982. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களால் கடத்தப்பட்ட சூரியநாராயணா என்ற இந்திய பொறியியலாளர் கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். 2006. இந்தியாவில் பிரம்மபுத்திரா ஆற்றில் பயணிகள் படகொன்று கவிழ்ந்ததில் 103 பேர் உயிரிழந்தனர். 2012. நாசாவின் மெசன்சர் விண்கலம் புதன் கிரகத்தில் மோதியதன் மூலம் தனது பயணத்தை முடித்துக் கொண்டது. 2015. இந்தியாவில் இந்த மாதத்தில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலையால் 300 பேர் உயிரிழந்தனர். இதன் காரணமாக சில பகுதிகளில் பகல் நேர சமையலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2016. சீனா தனது புதிய விண்வெளி நிலையத்திற்கான மையத் தொகுதியான தியான்ஹேவை விண்ணில் செலுத்தி தனது விண்வெளி திட்டத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 2021. தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக் மற்றும் அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் காணப்பட்ட பகுதி சூரிய கிரகணத்துடன் ஒரே நேரத்தில் ஒரு அரிதான கருப்பு நிலவு தோன்றியது. 2022. மக்களுக்கும் புவிக்கும் ஏற்ற ஆற்றலை மறுவடிவமைத்தல் என்ற கருப்பொருளில் இந்தியாவின் IRDA, IREDA உள்ளிட்ட உலகளாவிய ஆற்றல் தலைவர்களின் பங்கேற்புடன் 26வது உலக ஆற்றல் மாநாடு நெதர்லாந்தின் ராட்டர்டாம் நகரில் நிறைவடைந்தது. 2024. பவர் சோப்ஸ் நிறுவனத்திடம் இருந்து 1 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நடிகை தமன்னா பாட்டியா தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2025.